என்ற வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். தூய்மை, அதிலும் நாவின் தூய்மை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முக்கியமான ஒரு செய்தி. தயவு செய்து நம்ம கவனமா கேட்டோம்னா நமக்கு ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் நமக்கு தருவார். அதே நேரில் ஆசீர்வாதம் எப்படி நமக்கு ஆண்டவர் தருவார் சொல்லி நமக்கு வெளிப்படுத்துவார். திருப்பாடல் 34 12 13 வார்த்தை படிச்சு பாருங்களேன். திருப்பாடல் 34 12 13 இறை வார்த்தை. வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீ சொல்லி நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. ஆமேன். பாருங்க, ஆண்டோட வார்த்தை சொல்லுது, வாழ்க்கையில் இன்பமாக வாழ ஆசைப்படுறீங்களா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ ஆசையா? அப்ப ஒன்னே ஒண்ணுதான், தீச்சொல்லை உன் நாவில் நின்று, தீச்சொல்லை உன் நாவில இருந்து காத்தி, அதை வெளியில அதை பேசாம நாவை காத்திடு. தீச்சொல் எதுவும் வாயிலிருந்து வரக்கூடாது, நாவை காத்திடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வஞ்சக மொழி உன் வாயில வராம இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய பேருடைய வாழ்நாள் ஏன் ரொம்ப குறுகி போகுதுன்னா, இந்த நாவில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் நம்மளுடைய ஆயுசை குறைச்சிடும். அது ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். ஏன்னா நம்ம நிறைய நேரம் அந்த நாவை காத்து கொள்ள சாத்தான் விடாது. சாத்தானுடைய திட்டம் என்னன்னா, பாருங்க, கடவுள் படைச்சார், நன்மை தீமை அறியக்கூடிய கனியை கொடுத்தார், சாப்பிடாதுன்னு சொல்லி நாவுலதான் கட்டளை வச்சார். என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் நாவுலதான் இருக்கு. அந்த அவங்க நாவை அடக்கி இருந்தாங்கன்னா ஆதாம் ஏவாள் நிச்சயமா ஆண்டரோடு இருந்திருப்பாங்க. அப்படி சாத்தானுக்கு தெரியும், நாவு அடக்க விடாது. கடவுள் கொடுத்த கட்டளையே நாவு தான். அப்ப என்ன அர்த்தம்? சாப்பிடாத, இந்த கனியை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி நாவுலதான் அந்த கட்டளையை வைத்திருந்தார். இன்னைக்கு நமக்கு அன்று ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த கட்டளை அந்த கட்டளை சாப்பிடாத. இன்னைக்கு நம்ம கொடுக்குற கட்டளை, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நாவு தான். ஏன்னா இந்த நாவுல இருந்தாங்க அத்தனை பாவங்களும் புறப்படுது. நீங்க பாருங்களேன், அந்த நாவுல இருந்து வரக்கூடிய பாவங்கள் ஒன்னொன்னும் நம்மளுடைய ஆயுசு எல்லாம் குறைச்சிடும். ஃபர்ஸ்ட் தீச்சொல் பேசுறோம்னு வைங்களேன், என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வாழ்நாள் குறைந்து போகும். பேசுற ஒவ்வொரு தீச்சொல்லுக்கும் நிச்சயமாக கட்டாயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். எனக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நெடுநாள் வாழ ஆசைப்படுறோம். இல்ல வாழ்க்கையில் இன்பம் காணணும், துன்பத்தையே தான் இருக்கிறேன், துயரம் மட்டும்தான் என் வாழ்க்கை, எப்ப பாரு அழுது 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 புலம்பி என் வாழ்க்கை ஃபுல்லா போச்சுன்னா, தயவு செய்து நாவடக்கம் தேவைங்க. அதான் ஏசப்பா சொன்னார், ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் பேசுங்கள். இதை விட மிகுதியாக பேசுவது சாத்தான் இடத்திலிருந்து வருதுன்னு சொல்றார். அப்ப இயேசு நம்ம கொடுக்குற கட்டளை அதாங்க. நீங்க அதாவது நம்ம பரலோக கட்டளைகள் மத்தேயு 5, 6, 7 நிச்சயமா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கட்டாயம் மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் இத படிக்கணும். படிச்சாதான் நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எப்படி வாழணும்னு சொல்லி அதை போட்டிருக்காரு. அப்ப அதுலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் பேசுங்கள். அப்ப என்ன சொல்றாரு? தேவைக்கு பேசுங்க. ஆனா அதை விட மிகுதியா பேசுறது எல்லாமே சாத்தான் கொண்டு வருதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம நாவு தாங்க நமக்கு ஆசீர்வாதம். யாரு நாவை அடக்குறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆதாம் ஏவாள் நாவடக்கம் இல்லாம தான் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க போனதை பார்த்தாம சந்ததியை நமக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய துயரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப பூமியில் இருக்கிற நம்மளும் ஆதாம் ஏவாள் செஞ்சது போல நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அதான் சொல்லுது, தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சகம் சொல்லி உன் நாவை விட்டு விலகட்டும். அப்ப நம்ம பேசும்போது எந்த வஞ்சகம் இல்லாம கரெக்டா உள்ளது பிரகாரம் என்னைக்கு பேசுறோமோ அன்று ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அனைத்து வாக்குறுதிகள் ஆசீர்வாதத்தை நிச்சயமா தருவார். என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய நாவல தான் இருக்கு. பாருங்க, அடுத்த ஒரு வசனம் பாருங்களேன்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆஹ் யாக்கோபு 3வது அதிகாரத்துல 1-2 வார்த்தை. யாக்கோபு 3:1-2. என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம். போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டுமென உங்களுக்கு தெரியும். நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவார். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். ஆமேன். வசனம் தயவு செய்து நம்ம கட்டாயம் இதயத்துல வச்சுக்கிறோம். என்ன சொல்றாரு? உங்களில் பலர் போதகராக விரும்ப வேண்டாம். சீக்கிரம் வந்து போதகராக விரும்புறது. ஏன்னா கண்டிப்பான தீர்ப்புக்கு ஆளாக வேண்டும் சொல்லிட்டு சொல்றார். நாம் எல்லாருமே தவறுகிறோம். அதிலும் குறிப்பா பேச்சுல ரொம்ப தவறுகிறோம். அப்ப யாரு வந்து நிறைவு பெற்றவர்னா, தன்னுடைய நாவை யாரு அடக்குறாங்களோ அவங்கதான் நிறைவு பெற்றவர் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்ம நாவை யாரெல்லாம் உண்மையிலே அந்த நாவல இருந்து பாவம் செய்யாம நாவை காத்து கொள்கிறோமோ அவர்கள் தான் நிறைவு பெற்றவர்கள். தம் முழு உடலையும் அடக்க கட்டுப்பாடு அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். நாவை நம்ம அவுத்து விட்டுட்டோம்னா உடம்பெல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான், கட்டுப்பாடு இருக்காது. அப்ப உடம்பின் கட்டுப்பாடு நாவுலதான் இருக்கு. பேசுற பேச்சுலதான் உடம்பு கட்டுப்பாடு இருக்கு. பேசுற பேச்சுலதான் சகலமும் அடங்கி இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த உடலுக்கும் கட்டுப்பாடு எங்க இருக்குன்னா நாவுலதாங்க இருக்கு. அதனால தயவு செய்து நம்ம என்றுமே ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நாம இருக்கிறோம். அத்தனை ஆசீர்வாதங்களும் என் நாவுலதான் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து எப்பொழுதுமே நாவை, ஆண்டவரே உங்க ரத்தத்தால என் நாவை கழுவுங்கப்பான்னு சொல்லணும். தாவீது அப்படித்தான் ஜெபித்தார். தாவீதோட ஜெபம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில அவர் நாவை ரொம்ப கட்டுப்பாட நாவை வைத்திருந்தார். திருப்பாடல் 19:14 இறை வார்த்தை படிச்சு பாருங்களேன். திருப்பாடல் 19. என் கர்த்தாரே மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆமேன். நம்ம ஆண்டவர்கிட்ட அனுதினம் கேட்கக்கூடிய வார்த்தை தாங்க. என் கர்ப்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும். அப்ப பேசுற வார்த்தைகள் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்குமாறு நம்ம நிச்சயமா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப அந்த நாவு நிச்சயமா கடவுள் ஆசீர்வதிப்பார். அந்த நாவிலிருந்து வரக்கூடிய ஜெபங்கள் பரலோகம் போகும். அந்த நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வெறுமையா போகவே போகாது. அப்ப என்னுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் என் நாவில தாங்க வச்சிருக்கிறார். நம்ம நிறைய நேரம் அந்த நாவிலிருந்து வரக்கூடிய நிறைய பாவங்களை பொருட்படுத்த மாட்டோம். எத்தனை பாவங்கள் நாவல கிடக்க தெரியுமா? பொய் பேசுறது, புரணி, முணுமுணுக்கிறது, வதந்திய பரப்புறது, கெட்ட வார்த்தை போடுறது, வஞ்சகமா பேசுறது, தீர்ப்பு சொல்றது, இன்னும் சொல்ல போனா டபுள் மீனிங்ல பேசுறது எல்லாம் பாருங்களேன். எல்லாம் அத்தனை பாவமும் மொத்தமா உலக உருண்டைய போல நாவுலதான் கிடக்கு. அவ்வளவு பாம்புகளும் நாவுக்குள்ளதான் கிடக்கு. அப்ப என் நாவு எப்படிப்பட்ட நாவா இருக்கும்? அப்புறம் எப்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்? அப்ப அந்த நாவை நான் வந்து எந்த பாவம் செய்யாம நான் நாவை என்று நான் காத்துக்கொள்கிறேனோ அன்று என் ஆன்மாவை காத்துக்கொள்கிறேன். என் ஆன்மா வந்து அதிகமா ஆன்மா காயப்படுவதும் அதிகமாக ஆன்மா பாதிக்கப்படுவதும் இந்த நாவிலிருந்து வரக்கூடிய பாவம் தாங்க. இதுல தாங்க சகலமும் வரும். இச்சையா பேசுறது முதற்கொண்டு நாவில தான் வரும். அப்ப நாவில இருந்து நம்ம பாவம் செய்யாம காத்து கொள்ளும் பொழுது அந்த பரலோக தகப்பன் நிச்சயமா என்னுடைய நாவின் பொருட்டு எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தருவார். இப்ப பாருங்க, பைபிளோட வார்த்தை சொல்லுது. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 37வது இறை வார்த்தை. மத்தேயு 12:37. உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். ஆமேன். அப்ப குற்றவாளி
நேர்மையாளர். நம்ம வார்த்தையின் பொருட்டு தான் தீர்ப்பிடுகிறார் ஆண்டவர். தயவு செய்து இந்த வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். அப்ப நல்லவனா கெட்டவனா தீர்மானம் பண்றது உலகத்தை படிச்ச ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வார்த்தையின் பொருட்டு தான் நீ நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி தீர்ப்பிட முடியும். ஆண்டவரே சொல்லுகிறார் இதை மத்தேயு நற்செய்தி 12:37. அப்ப தயவு செய்து இயேசு போதனைகள்ல நிறைய போதனை நாவை பத்தி தாங்க பேசியிருக்கிறார். நாவை பத்தி தான் நிறைய பேசியிருக்கிறார். ஏன்னா நாவுதான் நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு மிகப்பெரிய சொத்து. அப்ப அந்த நாவுலதான் பாம்பு கிடக்கும். சாத்தான் நாவுலதான் அப்படியே ஆதாம் ஏவாளை எப்படி பாம்பு உருவத்துல ஏமாத்தினானோ அதே சாத்தான் என் நாவுல பல விஷயங்கள் அப்படியே நாவுக்குள்ளதான் கிடக்கும். இப்ப யோசுவா காலத்துல மோசே காலத்துல உளவு பார்க்க அனுப்புறார். ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு ஆளுன்னு சொல்லி ஒவ்வொரு குலத்துக்கும் ஆள் போறாங்க. போய் கானான் தேசத்தை உளவு பார்க்கறாங்க. அங்க உளவு பார்க்கும்போது திராட்சை கொடிய 3-4 பேர் சுமக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு கிளைய 4 பேர் தூக்குற அளவுக்கு 2 பேர் தூக்குற அளவுக்கு வெயிட்டா இருக்கு. அடுத்து பாக்குறாங்க, நல்ல செழிப்பான பகுதி. ஆனா மோசேட்ட சொல்லும் பொழுது யோசுவாவும் காலேபும் தவிர மத்த அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா தவறான கருத்துக்களை கொண்டு வந்துட்டாங்க. வதந்தியை கொண்டு வர்றது, இதான் இதுக்கு பேரு வதந்தி. கொண்டு வந்தோடனே மக்கள் கூட்டம் முழுவதும் பெரிய பிரச்சனை. மோசைக்கு எதிராக எங்களை நீ எகிப்துல நாங்க அழகா சந்தோஷமா இருந்தோம், எத்தனை வெள்ளரிக்காய் பூண்டு எத்தனை கறிகள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இங்க பாரு இங்க கொண்டு வந்து எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, பத்தாவதுக்கு நாங்க சாகருக்கா எங்களை அங்க கொண்டு வந்தீங்க சொல்லி மக்கள் கூட்டத்துல பயங்கர கலவரம். கடவுள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைங்க, தவறான வதந்தியை கொண்டு வந்த அத்தனை பேரையும் குடும்பத்தோடு அழித்து விட்டார். அதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்வோம், நிறைய நேரம் நமக்கு பிடிச்சவங்களை நல்லா புகழ்ந்து பேசுவோம், பிடிக்காத ஆட்களை வதந்தியை பரப்பி கொண்டிருப்போம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், வதந்தின்னு சொல்றது ஆண்டவர் சினத்தை கொண்டு வரக்கூடிய பாவம். அது வாயிலிருந்து தான் வரும். அவங்கள பத்தி இல்லாத பொருளா சொல்றது, அவங்கள பத்தி தாறுமாறா பேசுறது, அவங்கள குறிச்சு இன்னும் தவறா பேசி நம்ம ஒண்ணும் இல்லாத ஒரு காரியத்தை வதந்தியா நம்ம சொல்லும் பொழுது அந்த பாவம். அந்த எண்ணிக்கை 14ஆம் அதிகாரம் நீங்க படிக்க வேண்டாம், அது பெரிய கதமா இருங்க, அப்புறம் படிச்சு பாருங்க. எண்ணிக்கை 14ஆம் அதிகாரத்துல இருக்கும். இப்படியே 13ல உளவு பார்க்க அனுப்புவார். எண்ணிக்கை 13, 14ல என்ன செய்வார், தவறான வதந்தியை கொண்டு வந்தவர்களை அங்கு சாகடித்தார் இருக்கும். அப்ப தவறான வதந்தியை பரப்பக்கூடிய சாத்தான் நாவல தாங்க உட்கார்ந்துருக்க, அவன் அழிப்பதற்காக நாவல இருக்கும். இதை புரிந்து கொள்ளக்கூடிய பரிசுத்தாவிய வெள்ளம் இருந்துச்சுன்னா, ஐயோ இந்த பாவத்தை நான் செஞ்சேன்னா, நான் வதந்தியை பரப்பணும்னா, எண்ணிக்கை 14ஆம் அதிகாரத்துல அப்படியே யோசுவா தவிர காலேபு தவிர மற்ற அனைவரும் குடும்பத்தோடு அழித்த கடவுள் என் குடும்பத்துக்கும் அழிவருமேன்னு சொல்லி நம்ம நிச்சயமா வதந்தியை பரப்ப மாட்டோம். ஏன்னா அத்தனை வதந்திகளும் சாத்தான் நாவலதான் வச்சிருப்பான். எனக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம இந்த 2025ல ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம நாவை நிச்சயமா காத்துக்கொள்ள வேண்டும். பைபிள் அதான் சொல்லுது. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. திருப்பாடல் 141ல 3வது வசனம் படிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். ஆமேன். பாருங்க, நம்ம எல்லாரும் போகும்போது வீட்டுல ஊருக்கு போகும்போது வீட்டெல்லாம் போட்டு போறோம். ரொம்ப சேஃப்டியா பூட்டெல்லாம் போட்டுறோம். இன்னும் வசதியானவர்கள் வாட்ச்மேன் எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் போடுவாங்க. இன்னும் நல்லா இருக்கிறவங்க கேமரா ஃபிட் பண்ணிட்டு அப்படியே செல்லுல பார்த்து கொள்வார்கள். ஆனா அதெல்லாம் தேவையோ இல்லையோ, அதை விட முக்கியமான தேவை என் நாவுக்கு காவலாளியை வைத்தரலும் என்று சொல்லி தாவீது அரசர் எப்படி ஜெபிக்கிறாரு பாத்தீங்களா? ஆண்டவரே, என் நாவுக்கு காவலாளியை வைத்தரலாம், என் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப ஏன்னா
அந்த ஆசீர்வாதம் வீட்டுல கிடக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு இன்னும் பழுகி பெருகணும்னா என் நாவுல தாங்க இருக்கு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாளை போல நாவ சாத்தானு கொடுத்துட்டு நாம் அழிஞ்சிடக்கூடாது. அன்னை மரியாதை போல ஒன்னே ஒண்ணு, இதோ ஆண்டவருடைய அடிமை. மாதா சொன்ன வார்த்தை அடிமை. அப்ப எப்ப கடவுளுக்கு அடிமையாக நாவு மாறுதோ அன்றுதான் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். திருப்பாடல் 39:1 படிச்சு பாருங்களேன். திருப்பாடல் 39:1. நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்து கொள்வேன். பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்து கொள்வேன் என்று சொன்னேன். ஆமென். அப்ப என்னுடைய வாய்க்கு பூட்டு, நல்ல பெரிய திண்டுக்கல் போட்டா வாங்கி போட்டிடணும். அப்பத்தான் நம்ம ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு சில பேர்லாம் வாயை திறந்தாங்கன்னா ஒரே புரணி 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 புரணி, அவ்வளவு புரணிய பேசி அத்தனை சாபத்தையும் வாங்கி கொள்வார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 2020 தயவு செய்து உங்க நாவுகளை புரணி வராம பார்த்து கொள்ளுங்களேன். ஏன்னா ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், ரொம்ப வேதனையோடு சொல்லுவார். இந்த புரணி எவ்வளவு பெரிய பாவம்னா, லேவியர் 19 லேவியர் புஸ்தகம் 19 12 படிச்சு பாருங்களேன். என் பெயரால் லேவியர் 19 16 படிங்க. அப்ப 19:16. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி தெரியாதே. போதும், ஒரே வார்த்தை, அது மட்டும் போதும். உன் இனத்தாருக்குள் புறங்கூறி தெரியாதே. கடவுளுடைய வார்த்தையை பாருங்களேன், என்ன சொல்லுகிறாரோ, உன் இனத்தாருக்குள் புறங்கூறி தெரியாதே. தைத்த கடவுள் சொல்லுகிறார், மகனே மகளே புறங்கூறி தெரியாது, உன் இனத்தாருக்குள் புறங்கூறி தெரியாது. என் இனம் யாரு? மனித இனம். மனுஷனா இருந்த அத்தனை பேரும் என்னுடைய இனம்தான். அப்ப இருக்கிற அமெரிக்கா, இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் எல்லாம் மனித இனம் தான். அப்ப எந்த மனிதனுக்குள்ளையும் புறங்கூறி தெரியாத உன் இனத்தாருக்குள். அப்ப இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல, எந்த மனிதனுக்குள்ளயும் புறங்கூறி தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர், நம்ம நிறைய நேரம் ஆசீர்வாதத்தை நம்ம ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னா, நாவ சாத்தானுக்கு வாடகை கொடுத்துட்டோம். ஒரு சில பேர்லாம் வாடகை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கிரயமா கொடுத்துட்டாங்க. நீனே வச்சுக்கப்பா. திருப்பி ஞாபகம் வாங்கணுங்க. வாங்கி அதை ஆண்டவர்கிட்ட கையளிக்கணும். ஆண்டவரே, தாவீது ஜெபிச்சது போல என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையா இருக்கட்டும் சொல்லும் போது மட்டும்தான் அந்த நாவை கடவுள் பயன்படுத்துவார். ஏன்னா சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கவே கூடாது. அப்ப புரணி பேசணும்னா நான் ஆசீர்வாதத்தை இழந்துருவேன். ரெண்டாவது, ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபம் தான் வரும் சொல்லி சாத்தானுக்கு தெரிந்துதான் நம்ம எல்லோரையும் இன்னும் 100 பேர் வந்து புரணி பேசாதன்னு சொன்னாலும் அந்த போதனை நம்ம காதுக்குள்ள ஆழமா போகாது, நம்ம இதயத்துக்குள்ள ஆழமா போகாது. வழியோரும் விதைக்கப்பட்ட இறைவார்த்தையா போயிரும். ஒரு சில பேர் பாறை மீது விதைக்கப்பட்ட இறைவார்த்தையா போயிரும். ஒரு சில பேர் முள்ளின் மீது விதைக்கப்பட்ட வார்த்தையா போய் பலன் இல்லாம போயிருங்க. நீங்க படிச்சு பாருங்களேன். சீராக் 28 12வது வார்த்தை, 13 நினைக்கிறேன். சீராக் 28:13. புறங்கூறுவோரையும் ரெட்டிப்பாக்கு கொண்டோரையும் சபி. அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள். ஆமென். பாத்தீங்களா, கடவுளுடைய வார்த்தை ஆசீர்வாதம் இல்ல, சாபம் தான் சொல்றார். புரணி பேசுபவரையும் இரட்டை நாக்கு கொண்டவரையும் சபின்னு சொல்றார். அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள். புரணியை பேசி பேசி குடும்பத்தை கலைச்சு, புரணி இல்லாத பொருளா சொல்லி சொல்லி அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் கலைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சபின்னு சொல்லி சபிக்க சொல்லுகிறார் ஆண்டவர். எனக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த புரணி நாவிலிருந்தா வருது. அடுத்து பாருங்களேன், நம்ம செய்யற ஒரு சில நாவில் வரக்கூடிய ஒரு சில பாவங்கள் தீர்ப்பு சொல்றது. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பைபிள்லயும் சரி, கடவுள் சன்னிதானத்திலையும் சரி, தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் பெற்றவர் இயேசு மட்டும்தாங்க.
வேற யாருக்கும் தீர்ப்பு சொல்ற அதிகாரத்தை கடவுள் கொடுக்கல. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீ யார தீர்ப்பு சொல்றியோ அதே தீர்ப்பு உன் குடும்பத்துல சீக்கிரமா நடக்கும். நிச்சயமா நடக்காம போகவே போகாது. நீ அவனை பார்த்து ஊரெல்லாம் போய் அவனை தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா அது என்ன தீர்ப்பு சொன்னமோ அது ரிட்டன் அப்படி எனக்கு வரும், வந்துதான் தீரும். ஏன்னா பைபிள் மறைநூல் வாக்கு பொய்யாகாது. நீ படிச்சு பாருங்களேன். ரோமையர் 2:1 வார்த்தை. ரோமையர் 2:1. ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே நீங்கள் யாராயினும் சாக்குப்போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாது என்பது நமக்கு தெரியும். போதும் போதும் போதும். இந்த வசனம் தயவு செய்து இந்த வசனத்தை படிக்கணுங்க. படிச்சு கடவுள் என்ன சொல்றாரு? பிறர் குற்றவாளிகளை தீர்ப்பு அளிப்போரே நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்லிட்டார். ஒரே வார்த்தை. அங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும், அவர் நல்லவரா இருக்கட்டும், இல்ல அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஆளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. நீ அளிக்கும் தீர்ப்பு உனக்கு தண்டனை தீர்ப்பாக மாறும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம எத்தனை பேர் தீர்ப்பு சொல்லியிருப்போம் நினைச்சு பாருங்களேன். அப்ப இந்த சாத்தா அந்த நாவல உட்கார்ந்துகிட்டு என்ன படாத பாடு நம்மளை படுத்திக்கிட்டு இருக்கு பாருங்களேன். எத்தனை தீர்ப்பு நம்ம சொல்லியிருப்போம். அவன் விபச்சாரம் செய்யற ஆளாக இருக்கட்டும், அவர் குடிக்கிற ஆளாக இருக்கட்டும், அவர் முகம் மிகவும் படு மோசமான ஆளா இருக்கட்டும், நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது ஐயோ அவரா படும் கேவலமான மனுஷன், அவெல்லாம் ஒரு ஆளா நடிச்சு எடுத்துறான்னு தீர்ப்பு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த தீர்ப்பு என்ன வார்த்தை சொன்னமோ அதே வார்த்தை பல ஆண்டுகள் கழித்து என்னை சொல்லுவார்கள். ஏன்னா நான் விதைச்சது அதைத்தான், அதே நான் அறுவடை செய்வேன். ஏசப்பா தான் உறுதிப்படுத்துறார். அப்ப நான் என்ன செய்யணும்? யாரும் தீர்ப்பு சொல்ல யாரும் கேட்கிறாங்களா? பா எனக்கு தெரியாதப்பான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்பொழுது தப்பித்துக் கொள்வோம். மாறாக நான் உண்மையை பேசுறேன், நான் உண்மைதான் பேசுவேன், பொய்யெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா பைபிளுக்கு எதிரான வாழ்க்கை. அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கலங்க, கொடுக்கவே இல்லை. நம்ம நிறைய நேரம் ஏன் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், ஏன் கண்ணீர்ல இருக்கிறோம்னா பைபிள் ஆழமா படிக்காம, பைபிளை தியானிக்காம அப்படியே மக்கள். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இதை சாத்தா என்ன பண்ணோம்னா கேட்க விடாது, அதிகமா சிந்திக்க விடாது, நாளை கழிச்சு அதே பார்த்து செய்ய சொல்லும். ஏன்? அதுக்கு தேவை நாவு தேவை. சாத்தானுக்கு நம்ம அழிப்பதற்கு நாவு தேவை. மத்தேயு 7:1 படிச்சு பாருங்களேன். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். அவ்வளவுதாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்கள் பெறுவீர்கள். அப்ப என் உள்ள இந்த வார்த்தைகள் முறுக்கப்படணும், குத்தப்படணும். ஏன்னா பேதுரு பேசும்போது உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் மாறினார்கள். அப்ப இந்த வார்த்தை படிக்கும் போது இது ஏசப்பா சொன்ன வார்த்தை, சர்வ லோகத்தையும் படைத்த கடவுள் சொன்ன வார்த்தை. நீ அளிக்கும் தீர்ப்பே நீ பெறுவாய். அப்ப நான் அடுத்தவனை குறிச்சு போய் ஊரெல்லாம் தீர்ப்பு சொல்லும் பொழுது நான் என்ன தீர்ப்பு சொல்லணும், அது என் குடும்பத்துல என் மகளுக்கு, பேரனுக்கு, பேத்திக்கு, இல்ல எனக்கு, என் புருஷனுக்கு நிச்சயமா நடக்கும், நடந்து தீரும். அப்ப சாத்தானுக்கு எல்லாம் தெரியும். அப்ப என்ன செய்யும்? அப்ப இவன் அசிங்கப்படுத்தணும், குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னா இவன் பைபிளுக்கு எதிரான பாவம் செய்ய வைக்கிறேன்னு சொல்லிதான் தீர்ப்பு என்ற பாவத்தை நம்ம நாவல வச்சிருங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? என் உயிர் உள்ள வரைக்கும், சுவாசம் உள்ள வரைக்கும் நான் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி, பைபிளுக்கு எதிராக நான் பேச மாட்டேன்னு சொல்லி வைராக்கியத்தோடு வாழும் பொழுதுதான் கடவுளுடைய இரக்கம், பரிவு எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும். அடுத்து பாருங்க, சாத்தான் இதோட நம்ம விடல. அடுத்து இந்த நாவல இருந்துகிட்டே
முணுமுணுக்க வாதாட செய்யும். ஒரு சில பேர்லாம் வாதாடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொன்னாலும் வாதாடுறது, முணுமுணுக்கிறது ஒருபோதும் ஆண்டவர் பிரசன்னத்தை வாங்கவே முடியாதுங்க. முணுமுணுக்கிறது சாத்தானுடைய ஒரு ஆயுதம். முணுமுணுக்கிறது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். பைபிள் சொல்லுது பாருங்களேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13-14 படிச்சு பாருங்க. 14 தானே? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக பிறங்குவீர்கள். ஆமென். தயவு செய்து வசனத்தை மக்களே உங்க இதயத்துல பொறிச்சு வச்சுக்கிறீங்க. முணுமுணுக்கிறது, வாதாடுறது, இது ரெண்டுமே சாத்தானுடைய பெரிய ஆயுதம். இந்த பிள்ளைங்களை கடைக்கு போய் சொல்லும்போது பாருங்க, முணுமுணுத்துக்கிட்டே தான் போகும். ஏன்னா சின்னதுல அங்கிள் நாவல உட்கார வச்சிருவாரு. ஒரு சில பேர் வாதாடுறது, அம்மாட்ட வாதாடுறது, அப்பாட்ட வாதாடுறது, அடுத்த வாதாடுறது சாத்தான் கொண்டு வந்திருக்க தந்திரம் வாதாடுறதாங்க. நல்லதுக்கு வாதாடுறது, கெட்டதுக்கு வாதாடுறது ஒருபோதும் ஆண்டோடைய பிள்ளைகளா முடியவே முடியாது. அது என்ன சொல்லுது பாத்தீங்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளா திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக திகழ்வீர்கள். அப்ப நான் கடவுளுடைய குழந்தைன்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம்? முணுமுணுக்கிறது, வாதாடுறது அங்க இருக்கக்கூடாது. இந்த முணுமுணுக்கிறவங்க, வாதாடுறவங்க சாத்தானுடைய தலைச்சன் பிள்ளையா இருப்பார்கள். ஏன்னா பைபிளுக்கு எதிரான வார்த்தை. அப்ப சாத்தான் நாவல உட்கார்ந்துக்கிட்டு வாதாட வச்சிருவான். ஒரு சில பேர்லாம் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்ன சொன்னாலும் தர்க்கம் பண்ணுவாங்க. காரணம், பைபிளை அறகுறையா படிச்சுட்டு இந்த மாதிரி பாவத்துல விழுந்து ஆசீர்வாதத்தை இழந்து விடும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்லது யாராவது செய்யும் பொழுது கெட்டது செய்யறாங்க, என்ன செய்யணும்? நிச்சயமா கெட்டதை கேட்கணும். அதுக்கு கெட்டதை கேட்காம இருக்கக்கூடாது. ஆனா அதே நேரத்துல அது ஞானத்தோடு கேட்கணும், ஜெபத்தோடு கேட்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே கேட்கணும். அப்ப அது நிச்சயமா அங்க தர்க்கம் வராது, முணுமுணுக்கிறது வராது. கரெக்டா கடவுள் செய்து விடுவார். ஆனா நம்ம உள்ளத்துல பகையை வச்சுக்கிட்டு, அவங்க பிடிக்காம வச்சுக்கிட்டு போய் நம்ம வாதாடணும்னா அது நிச்சயமாய் சாத்தானுடைய ஒரு ஆயுதமாக மாறிவிடும். எனக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, யார் கடவுளின் மாசற்ற குழந்தைகள்னா வாதாடாம இருக்கிறவர்கள். ஏன்னா வாக்குவாதம் எவ்வளவு பெரிய டேஞ்சர்னா, நீங்க படிச்சு பாருங்களேன். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 17வது அதிகாரம் 14வது வார்த்தை. வாக்குவாதத்தை தொடங்குவது கதகை திறந்து விடுவது போலாகும். வாக்குவாதம் மேலும் வளரும் முன் அதை நிறுத்திவிடு. ஆமேன். வாக்குவாதம் எப்படிப்பட்டதுன்னா அழிவு. கடவுள் நோவா காலத்துல உலகத்தை அழிக்கும் பொழுது வானத்துல அந்த மதையை திறந்து விட்டார். உடனே அங்க இருந்து தண்ணி எல்லாம் பூமியில அப்படியே அருவி கொட்ட மாதிரி கொட்டுச்சு. திருப்பி மதையை அடைச்சார். அப்பதான் வானம் நின்றுச்சு. அதே போல வாக்குவாதம் அழிவுக்கான ஒரு ஆயுதம். அப்ப நம்ம எங்கேயுமே யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சரி போ, நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், மௌனமா இருப்பேன், நீ வேணா வாக்குவாதம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நம்ம எங்க பஸ்ல போனாலும் சரி, மார்க்கெட் போனாலும் சரி, வாக்குவாதம் தவிர்ப்போம், கடவுளின் குழந்தையாக மாறுவோம். முணுமுணுக்கிறத தவிர்ப்போம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். ஏன்னா இது ரெண்டுமே நாவல தாங்க வரும். அது மட்டுமில்ல, பாருங்க, சாத்தான் இன்னும் நமக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்னன்னா, இந்த நாவல இருந்து கெட்ட வார்த்தை. ஒரு சில பேர்லாம் பாருங்களேன், வாயை திறந்தா கெட்ட வார்த்தை மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. பயங்கரமான கெட்ட வார்த்தை போடுவோம். பைபிள் சொல்லுது, எபேசியர் 4:29 படிச்சு பாருங்க. மணி ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு வார்த்தை. கேட்ட நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். ஆமென்.
பாருங்க, பவுல் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை எதுவும் நாவினின்று வரக்கூடாது. தேவைக்கு ஏற்றவாறு நல்ல வார்த்தை பேசுங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இன்னும் பொய் இருக்கு, வஞ்சக மொழி இருக்கு, இன்னும் இரட்டை அர்த்தமா பேசுறது இருக்கு, இன்னும் இந்த நாவல சாத்தான் பயன்படுத்தக்கூடிய பாவங்கள் அநேகம் இருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதனாலதான் நாவை நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதம் என் நாவல தான் இருக்கு. இதுதான் ஆண்டவர் சொன்னார், போற்றலும் தூற்றலும் ஒரு நாவல இருந்து வரக்கூடாது. ஒரே ஊற்றுல நல்ல நிறம் கெட்ட நிறம் வராது. ஒரே மரத்துல நல்ல பழம் கெட்ட பழம் வராது. அது போல உங்க நாவு ஆண்டவருக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 1-8 வரைக்கும் அவர் பேசி 12 வரைக்கும் அவர் சொல்லுவார். ஏன்னா இந்த நேரத்தில் அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவர், இந்த ஆண்டவரே, எங்களை சுத்தப்படுத்துகிறவரே, எங்க நாவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாவல எத்தனை வகையான பாவம் செய்து சாத்தானுடைய கரைகளோடு, பாவத்தின் கரைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க நாவை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஒரே ஒரு துளி ரத்தம் ஆண்டவரே என் நாவுகளை ஊத்துங்கப்பா. அந்த நாவல இருக்க அத்தனை பாம்புகள் ஆண்டவரே, நாவல இருக்கக்கூடிய கண்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் சாத்தானுடைய அதிகாரம், சாத்தானுடைய ஆட்சி எங்க நாவுகளை இருந்து எத்தனை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நினைப்பில் வந்திருக்க பிள்ளைகள், இனிமே இந்த செய்தியை கேட்கக்கூடிய பிள்ளைகள் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர் எல்லாருடைய நாவுகளும் உங்க பரிசுத்த ரத்தத்துல சுத்தமாக மாறட்டும் ஆண்டவரே. உங்க ரத்தத்துல ஒரு துளி ரத்தத்தை அப்ப அந்த பிள்ளைகள் நாவுகளை ஊத்துங்கப்பா. அங்க இருக்கக்கூடிய அத்தனை சாத்தானுடைய வேர்களும் அத்தனை சாத்தானுடைய தந்திர மந்திரங்களும் உம் ரத்தத்தின் வல்லமையில எரிந்து போகட்டும், அழிந்து போகட்டும், அது இல்லாமலே போகட்டும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால எங்க நாவுகளை முத்திரையிட்டு உமக்கு சொந்தமான நாவாக மாத்தி ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.